எபிரேயர் நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியான ஜெபத்தை பாருங்க. அவர் தேவன், அவர் தேவாதி தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உலகங்கள் உருவாகும் முன்பே இருந்த தேவன். ஆனால் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும், ஏன்னா உங்களால அமைதியா ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ண முடியல, பல எண்ணங்கள் வருது. ஆனா ஆண்டவரே சத்தம் போடு ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த பல சிந்தனைகள் அப்படியே மாறும். அவரை பாருங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து என்று சொல்லப்பட்டு அதன் பிறகு கேட்கப்பட்டு என்று இருக்கு. ஜெபிக்க ஒரு மாதிரியை கற்றுத் தருகிறார். கண்ணீரோடு ஜெபியுங்கள், இயேசுவே மாதிரி. லாசருடைய கல்லறைக்கு முன்பாக கண்ணீர் விட்டார் என்று இருக்கு. யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டா பாருங்கள், திரளான ஜனங்களுக்கு முன்பாக கூட அவருக்கு தேவையான ஒன்னே ஒன்றுதான், என் சிநேகிதன் லாசரு உயிரோடு எழும்ப வேண்டும். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை என்ன எப்படியோ நினைச்சிட்டு போட்டு, என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், என் சிநேகிதன் லாசரு உயிர் தள்ள வேண்டும். கண்ணீர் அவனை உயிர் பெற செய்தது. நம்ம வெட்கப்படுறோம். அநேக காரியங்கள் நீங்கள் நினைச்சாலே, விசுவாசிச்சாலே, விசுவாசத்தோடு கூடிய கண்ணீர் ஜெபத்தை ஏறெடுத்தாலே நிச்சயமாக உங்களை கொண்டே கிரியை செய்வார். ஏன் நடக்கல? எல்லாரையும் பார்ப்போம், வெட்கப்பட்டு போகிறோம், பல காரியங்களை யோசிக்கிறோம். உங்களை அறுவருங்க, உங்க சுயத்தை சிலுவையில கொல்லுங்க. உங்களுடைய நோக்கம் ஒன்னா இருக்கணும். என்ன தேவையோ அது மாத்திரம் உங்க நோக்கமா இருக்கணும். கண்ணீரோட கேட்டு பாருங்க, அப்படியே நடக்கும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது வசனம் வாசிங்க. அங்க எரேமியா பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியே கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறார். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரோட்டமானால் தலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். பாருங்க, இரவும் பகலும் நான் அழதான் விரும்புறேன். ஏன்? நான் பெரிய தீர்க்கதரிசி தான், தேவன் என்னோடு கூட இருந்து வெளிப்படுத்தல தந்து அதை சொல் இதை சொல் என்று சொல்லுறேன். எல்லாம் சரிதான். என்னுடைய நோக்கம் இப்போ ஒன்னே ஒண்ணுதான், என் கண் முன்னாடியே சிறைப்பட்டு போகக்கூடியதான, அடிமைப்பட்டு போகக்கூடியதான என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். அப்ப அதற்கு எனக்கு என்ன தேவையா இருக்கு? கண்ணீர் ஜெபம். பாருங்கள், ஆதி பரிசுத்தவான்களுடைய நிலைமையை பாருங்க. அவங்களுக்கு தெரியுது எது முக்கியம் என்று. நான் அழுது ஜெபித்தால், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த ஜனங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபித்தால் நிச்சயமாக அங்கு கிரியை நடக்கும் என்று சொல்லி அவர் எதை விரும்புகிறார் என்று பாருங்கள். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுதேன் என்று இருக்கு. அப்ப எதை விரும்புகிறார் என்று பாரு. இரவும் பகலும் அழக்கூடியதான ஒரு அழுகின் ஜெபத்தை எனக்கு தாரும் என்று கேட்க. ஏன்னா அவருக்கு தெரியும், அப்படி நான் ஜெபித்தால் தான் விடுதலை. பரிசுத்தவான் எதை விரும்புற? அழுகின் ஜெபத்தை. பாவியா இருக்கக்கூடிய நீங்க ஹாயா இருக்க விரும்புறீங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 20:31 வசனம் வாசிங்க. நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். பாருங்கள், கண்ணீரோடு புத்தி சொல்லுவாரே, ஆனால் எவ்வளவோ அந்த ஜனங்களுக்காக கண்ணீரோடு அழுது இருப்பார். இரவும் பகலும் 3 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாதிரி காண்பிக்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி மாதிரி காண்பிக்கிறார், பவுல் அப்போஸ்தலருக்கு மாதிரி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 5வது அதிகாரம் 4-5 வாசியுங்கள். அங்க யோவான் அப்போஸ்தலரை குறித்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். போதும். பாருங்க, அந்த புஸ்தகம் திறக்கப்பட வேண்டியது இருக்கு. எல்லாராலும் முடியாது, ஆனால் திறக்கப்பட வேண்டும். என்ன செய்துவிட்டார்? மிகவும் அழுதார் என்று இருக்கு. அழுதனால் என்ன கிடைத்தது? அழாதே என்ற பதிலும் புஸ்தகம் திறக்கக்கூடியதான காரியம் அமைந்தது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அழுகைக்கு, கண்ணீருக்கு மதிப்பு இருக்கு. அதனாலதான் அவர்கள் வெட்கத்தை விட்டு மிகவும் அழுதார்கள். இங்க அழ விருப்பம் கிடையாது. அழுதால்தான் அவரே சொல்லுவார், நீ அழாதே என்று. அப்படின்னு அர்த்தம் என்ன? விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உனக்கு தேவை என்ன? இதுவா? நான் நிச்சயமா செய்கிறேன் என்று சொல்லுவார்.